ஈரட்டு ஆண்டுகள் உங்கள் இதயத்தில் கலந்த வசந்தம் தொலைக்காட்சி. எனவே இந்த வசந்தம் தொலைக்காட்சியுடைய இந்த பயணம் மிக நீண்ட நெடியதாக காணப்படும். சுந்தரம் தினேஷ் இலங்கையின் முன்னணி அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகங்களில் பணியாற்றிய சிறந்த ஊடக ஆளுமையாவார். ஊடகத்துறையில் 1.5 தசாப்தங்களுக்கு மேலான அனுபவத்தை கொண்ட இவர் லிந்துலை ஃபேர்ஃபீல்டை பிறப்பிடமாகவும் கொழும்பை வசிப்பிடமாகவும் கொண்டவர். லிந்துலை சரஸ்வதி தமிழ் மகா வித்தியாலயத்தில் தனது கல்வியை தொடர்ந்த இவர் பாடசாலை காலம் முதலே பல கலை நிகழ்ச்சிகள் மூலம் தனது அறிவிப்பு திறனை வெளிக்கொணர்ந்தவராக அறியப்படுகின்றார். அது மாத்திரமன்றி சிறந்த எழுத்தாற்றல் மிக்க இவர் பத்திரிகை துறைக்கும் பங்காற்றியுள்ளார். தனது ஊடக டிப்ளோமா கற்கை நிறையை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்த இவர் வசந்தம் தொலைக்காட்சியில் சுயாதீன செய்தி பார்வை, தலைவாசல், வாழ்த்துகள் போன்ற நிகழ்ச்சிகளின் தயாரிப்பாளராகவும் தலைவாசல், ஆரம்பம் மற்றும் நம்மவர் நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளரும் ஆவார். மறைந்த சகோதரர் தினேஷ் தயாரிப்பாளர், தொகுப்பாளர் என்பதையும் தாண்டி பல வெளிக்கள நிகழ்ச்சிகளையும் செய்து சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் அர்ப்பணிப்பு மிக்க ஊழியராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். சிறு வயது முதல் ஊடகத்துறையே இவரது எதிர்காலம். அதுவே அவருக்கு கடிவாளம். காத்திரமான கருத்துக்களை காரசாரமாக முன்வைத்து வாதாடும் திறமை கொண்ட இவர் எடுத்த எடுப்பில் சமூக வலைத்தளங்களில் காணொளிகளில் தோன்றி மக்கள் மத்தியில் பிரபல்யமடைந்தவர். மனம் திறந்து மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்த இவர் மனமுவந்து பல மக்கள் பணிகளையும் புரிந்துள்ளார். வசந்தம் தொலைக்காட்சியின் முழுநேர ஊழியரான இவர் இளம் கலைஞர்கள் பலருக்கு வாய்ப்பளித்து ஊடகத்துறையில் அவர்களுக்கும் ஊக்கமளித்தவராக மெச்சப்படுகின்றார். ஊடகத்துறையில் தனது ஆற்றலால், அனுபவத்தால் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட சுந்தரம் தினேஷ் 2 குழந்தைகளின் தந்தையாவார். தனது மனைவிக்கு நல்ல கணவராக, குடும்ப தலைவராக, பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக, சிறந்த ஊடகவியலாளராக இருந்த இவரின் இழப்பு வசந்தம் தொலைக்காட்சிக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும்.